யாரா நீ? யாரு? யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். நான் ரம்யா, நான் ஆற்காடுல இருந்து வரேன். வாழ்த்துக்கள். விஜய் சாரை பார்க்க வந்திருக்கேன். ஆனங்கட்ட பையன் பொறுக்கிறதுக்கு பரட்டா. நாங்க விஜய் சாரை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். கொலை பண்ணிடுமா இந்த ஏகாம்பரம்? ரொம்ப நாள் ஆசை, அது இன்னைக்கு நிறைவேறுது. என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். ஏய் தாடி என்ன கபி என்ன கபி நேரத்தில் நேத்து ஃபுல்லா எனக்கு ஃபீவர் இருந்தாலும் நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. நேத்து ஃபுல்லா எனக்கு ஃபீவர் இருந்தாலும் நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். வீட்டுல அடம் புடிச்சிட்டு நாங்க வந்துட்டோம். விட்டுட்டு வந்திருக்கேன் நானு. வாயில நல்லா வருது பாரு. போடி. எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்போம் நாங்க. சாவு நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவமே செத்த போயில. எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்போம் நாங்க. பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். அவர் பார்க்கணும், அவர் பார்க்கறதா சந்தோஷம். கேஸ்ட்ரப்ளா யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? ஏய் பாத்தா, நீ இன்னும் சாவலையா? சாவலையாவா? அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? அங்க என்ன பாக்குறீங்க? கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன். பிரஸ்லாம் கை தட்ட மாட்டாங்க. மேற்கொண்டு சொல்லுங்க. ஓகே. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அவன் அரசியல்வாதி. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புளிவிட்டு போறா? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனி வரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்துக்கணும் என்ற விதிமுறைகளை வகுக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? இப்ப மர கலந்து போச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? மனசாட்சியோட சொல்லணும். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்தில் கரூர் சம்பவத்திற்கு விஜயின் மீது பழியை போட்டார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சொன்னாரு, ரொம்ப தெளிவா சொன்னாரு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன் சொந்த தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். இதை அரசியலாக்காதீர்கள் என்று முதலில் சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. தற்குறி பயிலுகளா, எவ்வளவு கோபம் வரும். ஜெயலலிதா அம்மையாரா இருந்திருக்கணும்டா. அந்த அம்மா தான் உங்களுக்கு லாயக். உண்மையிலே நானே சொல்றேன், உங்களுக்கு ஸ்டாலின் போன்ற நாகரிக அரசியல்வாதிகள், நாகரிகத்தின் உச்சம் ஸ்டாலின். உங்களுக்கு எல்லாம் ஜெயலலிதா மாதிரி அராஜகம் செய்யக்கூடிய சந்திரலேகா மோதிர ஆசிரியர் அடிச்சாங்க பாருங்க அதிமுக ஆட்சி காலத்துல. சரி, நான் பிடிச்சு கஞ்சா வழக்குல உள்ள போட்டாங்கல்ல. விஜயும் எஸ்.ஏ. சந்திரசேகரையும் கோடநாடு எஸ்டேட்ல கை கட்டி நிக்க வச்சாங்கல்ல, அந்த மாதிரி நிக்க வச்சிருக்கணும் உங்களை. அன்னைக்கே ஸ்டாலின் விஜய் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டிருந்தாருனா, இந்த புசி ஆனந்த், ஆதவஜனா எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டிருந்தாருனா அவ்வளவு நேரம் கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு ஓடிருப்பான். எங்க தலைவருக்கு சும்மா அந்த அறிக்கை விடுறது, இந்த ட்விட்டு போடுறது, திடீர்னு ரோட்ல ஒரு போர்டை புடிச்சுக்கிட்டு இந்த போராட்டம்னு சொல்லிட்டு செட்டிங் பண்றதுலாம் பிடிக்காது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். விஜய் விஜய் விஜய்னு
போயிட்டு இருக்காங்களே போகட்டும் சார். ஆனா ஒரு சம்பவத்துல இருந்து இன்னொரு சம்பவம் நடக்கிற போது நாங்க பாடம் கத்துக்க மாட்டோம், அதுல இருந்து ஒன்ன கூட அடுத்ததுல திருத்தி அமல்படுத்த மாட்டோம்னா இந்த திமிர் எதுக்கு? உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போகுண்டா, புண்ணாக்குங்களா? பாதர உன்னதான் சொல்றாரு. இந்த ஆணவம் எதுக்கு? நாங்க இப்படிதான் இருப்போம், ஏதாவது நடந்தா சதின்னு சொல்லுவோம். கண்ணத்திலேயே அறையணும் சம்பந்தப்பட்ட ஆட்கள். பிஜேபியும் எனக்கு கொள்கை எதிரிதான் அவர் சொல்வது பகல் வேஷம், அப்படிதான் நான் சொல்றேன். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஒரு ஆள்கிட்ட நம்ம மாநிலத்தை கொடுக்கலாமா சார்? இவர் இப்படிதான் இருப்பாரா? தலைவர் பேசி பழக்கம் இல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த முதலமைச்சர் பதவி? நாக்கு வலிக்கிறதுக்கா? அது நமக்கு ஆதரவா ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? கால் அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லு கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்னு அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். முடி ஓட்டின முள்ள மன்றிகை இது பதில் சொல்லு. அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார். எப்பா போதும்பா, தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு சென்சிட்டிவான சென்டிமெண்ட். அப்போ எந்த தைரியத்துல பாதியில விட்டு போன? அவங்களுக்கு தெரியாது என் மேல அவதூறு பரப்புனா இவன் மேல அவதூறு பரப்புற மாதிரி, என்ன திட்டினா இவனை திட்டுற மாதிரி, என்ன பைத்தியக்கார திட்டினா இவனை பைத்தியக்கார திட்டுற மாதிரி. ஏன்னா எனக்கு இவனுக்குமான இருக்கிற உறவு அப்படி, கொட்டையும் குஞ்சுமான உறவு, பிரிக்கவே முடியாது. என்ன மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. அது ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சென்சிட்டிவான சென்டிமெண்ட். இப்ப எதுக்கு மென்டல் மாதிரி ஆகுறன்னு கேட்காதீங்க. டயலாக் மறந்துடுச்சு. சென்சிட்டிவான சென்டிமெண்ட். வாடா கொட்டை. என்னையவே சொல்றாங்க. நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா, என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. அழுகிறேன்டா. இதுக்குதான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன் என் ரேஞ்சுக்கு. தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா, தலைவா வா, தலைமை ஏற்க வா. தலைவா, தலைவா வா, தலைவா, தலைவா உன் காது கேட்கலையா? வா சாமி, நான் தான் தலைவன், நான் தான் தமிழகம்னு கிளைம் பண்ணல. தமிழகத்துல இருக்க எல்லாரோட வழி எனக்கு புரியுது. அடித்தட்டு மக்களுக்கும் கீழே போய் நிக்கிறேன். அந்த ஒட்டுமொத்த வழியை கொண்டு வந்து நான் சொல்றேன் அப்படின்றாங்க. அப்படி என்னென்ன வழிகளை சொல்லி இருக்காரு அவரு? இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வழிகளுக்கு காரணம் இன்னைக்கு வரைக்கும் பேசுனீங்கன்னா பவர் செக்டார் பத்தி பேசுறாங்க. அதாவது எல்லாத்தையும் பேசணும்னு இல்ல. இங்க எனக்கு வந்து எல்லா வழியும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. காரைக்கால் அமித்ஷா வர்றாரு. காரைக்காலுக்கு அமித்ஷா வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகளும் இறைச்சி கடைகளையும் மூடுறாங்க. மதுக்கடைகளை மூடுவதை கூட புரிஞ்சுக்க முடியுது. காரைக்கால் அமித்ஷா வர்றதுக்காக ஏன் இறைச்சி கடைகளை மூடணும்?
இன்னைக்கு பீகாருடைய துணை முதல்வர் வந்து விஜய் சின்ஹா வந்து என்ன சொல்லி அந்த கேள்வியை தமிழக அரசை பார்த்து கேளுங்க சார். புதுச்சேரி காரைக்கால் காரைக்கால் பாண்டிச்சேரி. ஓகே ஃபைன், சாரி. உன்ன மாதிரி அரை டிக்கெட், கால் டிக்கெட், முக்கால் டிக்கெட், பிளாக் டிக்கெட் இதுகளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்கிட வேண்டியது. நாட்டை விடுங்கண்ணே, நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன். எலெக்ஷன்ல நிக்க போறேன் இல்ல நாமினேஷன். தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதனால விரல கூட சூப்ப முடியாது. ஏன், எதனால சொல்றீங்க? அவங்களும் வந்து ஆட்சிக்கு நல்லது பண்றதானே வராங்க உள்ள. நேத்து வரைக்கும் தான் இப்படித்தான் ஆடுவியா? இவே வந்து தலைவரா வந்தா என்ன செஞ்சு முடியா நாட்டுக்கு? அவர் வந்து திரிசா கூட இப்படி ஆடுவாரு. தெய்வத்துக்கே மாறு வேஷமா? விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் தி ப்ரூஃப். சோ அந்த திராவிடத்தை இப்ப யாரு கரெக்டா குடுக்குறாங்க? அதிமுகவும் திராவிடத்தை குடுக்குறாங்க. இருந்தாலுமே அவங்க யார் கூட கூட்டணி இருக்காங்கன்றத நான் சொல்லவே தேவையில்லை. சோ அவங்களை கண்டிப்பா நம்ம ஆட்சியில கொண்டு வர முடியாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் கண்டிப்பா முடியாது, சீமான் அவர்கள் கொண்டு வர முடியாது. சோ அந்த இந்திய திணிப்பு அப்படிங்கறத தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நமக்கு மு க ஸ்டாலின் மட்டும்தான். புதிய சூரியன் தான் வரணும், திமுக தான் வரும், ஒன்றுபட்டு வெல்லுவோம். நாங்க மகளிர் எப்பவுமே அவருக்கு ஆதரவு உண்டு. நம்ம ஸ்டாலின் ஐயா தான் வரணும். ஸ்டாலின் ஐயா வந்தாதான் நமக்கு எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு சரி எல்லாருக்கும் நல்லது நடக்கும் சார்.